ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 99. சைன்யங்களுக்கு இடங்களை அரேஞ்ச் பண்ணின பிறகு பரதன் ராமனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையினால வசிஷ்டரை பார்த்து, சுவாமி ராஜபத்னிகளை எல்லாம் சீக்கிரமா கூட்டிண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமாக போறார். ராமனுடைய ஆசிரமம் கிட்டக்கத்தான் இருக்கு அப்படிங்கிற பல அடையாளத்தை பார்க்கும்போது சத்ருக்னன் கிட்ட அதை காட்டிண்டே போறார். பரதனை போல சுமந்திரரும் ராமனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறவர் தான். அதனால சத்ருக்னனோட அவரும் போறார். கொஞ்ச தூரம் போன அப்புறம் தபஸ்விகளினுடைய ஆசிரமங்களுக்கு நடுப்புற ராமனோட ஆசிரமம் அவளுக்கு தெரியுது. அக்னி காரியங்களுக்காக ஒரு பர்ணசாலையும், தன்னை பார்க்க வந்தவா சுகமா உட்கார்ந்துட்டு பேசுறதுக்காக ஒரு பர்ணசாலையும் இருந்தது. ராத்திரியில வெளிச்சம் தரத்துக்கு விறகுகள் அங்க வெளியில நிறைய அடுக்கி வச்சிருந்தது. பூஜைக்காக புஷ்பங்கள்லாம் ரெடியா இருந்தது. தண்ணீர் துறைகள்ல இருந்து ராம லக்ஷ்மணர்கள் ஆசிரமத்துக்கு வரும்போது தங்களுடைய போக்குவரத்தை ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கிறதுக்காக, அப்பெல்லாம் அங்க போன் கிடையாது இல்லையா, அதனால சில இடங்கள்ல தர்பையாலும் மர உரியாலும் மரங்கள்ல அடையாளம் பண்ணி இருந்தா. பனி காலத்துல குளிர்காயறதுக்கு மான் எருமை இவைகளோட சாணம் அங்கே கும்பலா சேர்த்து வச்சிருந்தா. அதையெல்லாம் பார்த்ததும் பரதனுடைய முகத்துல சந்தோஷம் பொங்குறது. சத்ருக்னனையும் தன்னுடைய மந்திரிகளையும் பார்த்து, பரத்வாஜ மகரிஷி சொன்ன அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். மந்தாகினி நதி பக்கத்துலதான் இருக்கணும். ராத்திரியில பழம் கிழங்கு ஜலம் முதலியவைகள்லாம் கொண்டு வர வெளியில லக்ஷ்மணன் போனதுக்கு அடையாளமாக இந்த வழியில மர உரிகளை மரங்கள்ல எல்லாம் தூக்கி கட்டி வச்சிருக்கான். நாமும் இந்த வழியாகத்தான் போகணும். மத யானைகள் கர்ஜனையோடு தெரியும் வழி இதுதான்னு நினைக்கிறேன். அதனால காலடிகள்லாம் மறைஞ்சு வழி தெரியாதுன்னு லக்ஷ்மணன் அடையாளம் பண்ணி வச்சிருக்கான். தபஸ்விகள் காலையிலும் மாலையிலும் ஹோமத்துக்காக எந்த அக்னிய காப்பாத்திண்டு வருவாளோ அந்த கார்கபத்திய அக்னியில இருந்து அடர்ந்த புகவர்த்த பாருங்கோ. இது சமையலுக்கு உபயோகப்படுத்துற அக்னி இல்ல. அப்படி இருந்தா ஜுவாலை தருமே தவிர புகை வராது. ஹோமம் பண்ற அக்னியும் இல்ல. அப்படி இருந்தா கரியும் நாணல் இவைகளும் தேவையாயிருக்கும். அந்த புகை ஒசர கிளம்பாது. மந்திரோபதேசம் முதலிய மகா சம்ஸ்காரங்களை எனக்கு பண்ணினவரும் மகரிஷி போன்றவரும் சகல உத்தம குணங்கள் பொருந்தினவரும் அந்த புருஷோத்தமனுமான ராமனை இங்க நான் கட்டாயம் பாப்பேன் அப்படின்னு சித்திரகூட மலையை சேர்ந்து மந்தாகினி நதிக்கரைக்கு வரார். தன்னோட இருக்கிறவாளை பார்த்து, புருஷ சிரேஷ்டரான என் தமையன் மனுஷ சஞ்சாரம் இல்லாத இந்த காட்டுல வெறும் தரையில வீராசனத்துல உட்கார்ந்திருக்கார். மகா தேஜஸ்வியான லோகநாதன் என்னால சகல போக போக்கியங்களையும் விட்டுட்டு கட்டத்தை அனுபவிச்சுண்டு காட்டிலே இருக்கார் அப்படிங்கிற லோக அபவாதத்திற்கு நான் ஆளாயிட்டேன். நான் பிறந்தும் உயிரோடு இருந்தும் என்ன பிரயோஜனம்? ராமனுடைய பாதங்களை பிடிச்சு சமாதானம் பண்ணி அயோத்திக்கு அழைச்சுண்டு போகணும். கைகேயி பண்ணின அபகாரத்தை என் மேல லக்ஷ்மணன் சாட்டி, அப்போ அண்ணா இவங்கிட்ட இறக்கம் வைக்கப்படாது அப்படின்னு தடுத்தா, அவன் எனக்கு இளையவன் ஆனாலும் ஆக வேண்டிய காரியம் ரொம்ப பெருசானதுனால அவனுடைய பாதங்களையும் நான் பிடிச்சு அவனை சமாதானப்படுத்துறேன். அப்படியும் நடக்காட்டா சீதையின் பாதத்துல விழுந்து ராமங்கிட்ட சிபாரிசு பண்ணும்படி வேண்டிக்கிறேன் அப்படின்னு புலம்பெண்டு போகும்போது ராமனுடைய அந்த புண்ணிய ஆசிரமம் அவருடைய கண்ணுல படுறது. ரொம்பவும் விசாலமா ஆச்சா பனை போன்ற மரத்தினுடைய இலைகளால அழகா மூடப்பட்டு இருந்தது. யாகத்துல அக்னி பீடத்துல தர்பைகள் பரப்பி இருக்கிற மாதிரி தரையில மிருதுவான தர்பைகளை பரப்பி இருந்தது. தங்க கட்டுகளால அலங்கரிக்கப்பட்டு மகா பலமுள்ளவைகளாக சத்துருக்களை அழிக்கின்ற அசாத்தியமான காரியங்களை சாதிக்கின்றவைகளாக வஜ்ராயுதத்தை போன்ற வில்களாலும் போகவதி என்ற நாகலோகத்தின் ராஜதானியில் மகா சர்ப்பங்கள் ஜொலிக்கிறதை போல கொழுந்து விட்டு எரியும் முகங்களோடு அம்பரையில் இருந்து சூரிய கிரகணங்களை போல் ஜொலித்துக் கொண்டிருக்கிற பயங்கரமான பானங்களாலும் உத்தமமான தங்கத்தால் செய்யப்பட்ட உரைகளில் மின்னலை போல் மின்னும் கத்திகளாலும் தங்கத்தால் அழகாக வேலை செய்யப்பட்ட கேடயங்களாலும் உடும்பு தோளால் விசித்திரமாக வேலை செய்யப்பட்டு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட விரல் காப்புகளும் அந்த பர்ணசாலையில் இருந்தது. சிம்மத்தின் குகையில் மான்கள் நுழைய முடியுமா? அது மாதிரி சத்ருக்கள் கண்ணெடுத்து பார்க்க முடியாமல் இருந்தது.
அதற்கு வடக்கு பக்கத்துல ஒரு மேடையும் அதன் மேல ஒரு விசாலமான அக்னி பீடமும் இருந்தது. அதன் நடுவுல ஹோமாக்னி இருந்தது. பிறகு உத்து பார்க்கும்போது ஜடாமண்டலம், மான்தோல், மர உரி இவைகளோடு ஒரு மகா புருஷன் அந்த பர்ணசாலையில் அக்னி போல உட்கார்ந்திருக்கிறத பார்த்தார். அவருடைய எல்லையற்ற தேஜஸால் அவர் தன்னுடைய தமையன் அப்படின்னு பரதன் தெரிஞ்சுக்கிறார். முழங்கால் வரை நீண்ட திரு கைகளும், சிம்ஹத்தின் தோள்களைப் போல் பருத்த தோள்களும், செந்தாமரை இதழ்களைப் போல் விசாலமான நேத்திரங்களோடு வாய்ந்து லோகநாதனான ராமன் பித்ருவாக்கிய பரிபாலன தர்மத்தை அனுஷ்டிக்க விரும்பி சீதையோடும் லக்ஷ்மணனோடும் நித்தியரான பிரம்மதேவரை போல அங்கே தர்பாசனத்தில் உட்கார்ந்திருந்தார். அவரை பார்த்ததும் பரதனுக்கு துக்கமும் சோகமும் ஜாஸ்தியா ஆயிடுத்து. அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி போனார். தைரியம் இழந்து கண்களில் நீர் பெருக வார்த்தைகள் குளற அயோத்தியில் ராஜசபையில் பிரஜைகள் யாவரும் பாத சேவை செய்ய தகுந்த என் தமையனை இப்போ இந்த காட்டு மிருகங்கள் உபசரிக்கும்படி ஆச்சே. கோடி கோடி திரவியம், விலை உயர்ந்த வஸ்திரங்களை அணியும் ராமன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இப்போ மாந்தோல போட்டுக்கும்படி ஆச்சே. விசித்திரமான புஷ்பங்களை சூடும் தலையில அழுக்கடைந்த ஜடையை தரிக்கும்படி ஆச்சே. சாஸ்திர விதிப்படி யஜ்ஜங்களால் தர்மத்தை சம்பாதிக்கிறத விட்டுட்டு அக்காலத்துல தேக இந்திரியங்களை வாட்டி தர்மத்தை சம்பாதிக்கும்படி நேர்ந்தெடுத்தே. உத்தம சந்தனங்களால் பூசப்பட்ட திருமேனியில் அழுக்கு படிந்திருக்க பார்க்கும்படி ஆச்சே. சகல சுகங்களையும் அனுபவிக்க தகுந்த ராமன் இவ்வளவு கஷ்டத்தையும் என்னால் தானே அடைஞ்சிருக்கார். லோகத்தாரால் நிந்திக்கப்பட்ட இந்த ஜென்மத்தை நான் எடுத்து என்ன பையன், என் உயிரை விட்டால்தான் என்ன அப்படின்னு சொல்லி பரதன் புலம்புறார். இப்படி மனம் பதைபதிக்க கதறிண்டு கண் தெரியாமல் ராமனுடைய பாதார விந்தத்தை பிடிக்க தேடியும் தொட முடியாமல் பூமியிலே கீழே விழுந்துடுறார். அண்ணா என்று ஒரு தரம் அலறி பிறகு பேச்சு மூச்சு இல்லாம போயிடுறார். சத்ருக்னன் ஓன்னு கத்திண்டு ராமனுடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்றான். ராமன் அவரை வாரி எடுத்து அணைச்சு தானும் துக்கத்தை அடக்க முடியாம கண்ணீர் விடுறார். ஆகாசத்துல சூரிய சந்திரர்களோடு சுக்கிரனும் குருவும் சேர்ந்தது போல ராம லட்சுமணர்கள் சுமந்திரரையும் குகனையும் சந்திக்கிறார். உத்தமமான மத யானைகளை போன்ற அந்த ராஜபுத்திரர்கள் காட்டுல இப்படி துக்கப்படுறத பார்த்து அங்கே இருக்கிறவா எல்லோரும் சந்தோஷம் இல்லாம கண்ணீர் விடுறா அப்படின்னு சொல்லி இந்த 99வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த ஆடியோல 100வது அத்தியாயத்தை பார்க்கலாம். தேங்க்யூ.